ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பண்ண ப்ராஜெக்டை எப்படி பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகே, ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்துட்டேன். இது ஆனால் வீடியோ எடுத்ததில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, ஸோ அது என் ஃபோனுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, ஒரு 14 minutes வீடியோ ப்ளே பண்ணலாம். ஸோ முன்ன பின்ன என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்டோட ஃபஸ்ட் பேஜ் எல்லா ஃபைலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, நடுவில் இருக்கிறது ரிப்போர்ட்டு. இது நம்ம ஒரு எக்ஸல் வச்சு தான் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த எக்ஸலோட பிடிஎஃப் ஃபார்மேட்டு. இது விஷுவலைசேஷன், அந்த பவர் பிஐயில் பண்ண போகிற விஷுவலைசேஷனோட பிடிஎஃப். ஓகேவா? ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோன்னா விஷுவலைசேஷன் தான், அதுதான் ப்ராஜெக்ட்டு. ஓகேவா? பவர் பிஐ வச்சு விஷுவலைசேஷன் பண்ணி அதை கொடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த அட்வான்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அது நிறைய கேட்கும். அது என்எம்எல் எடிட்டிங், அப்புறம் வாட்ஸ்அப்பில் மீட்டர் கனெக்ஷன்னா, சரி வாட்ஸ்அப் நம்ம லேப்டாப்பில் மீட்டர் கனெக்ஷன்னா நெட்டு அதிகமாக போகாது. ஓகேவா? பேக்ரவுண்டில் எந்த நெட்டு போகாது, அதுக்காக ஆன் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு வேர்டு அப்படி தான் இருக்கும். என் பேர் பதிலாக அவன் பேர் போட்டுட்டு ரெஜிஸ்டர் நம்பர் மாற்றிட்டு அதை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா, அந்த ஃபைல் இருக்கா லெஃப்ட் கார்னரில், ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் போயிட்டு திஸ் பிசி போயிட்டு டவுன்லோட்ஸ் பண்ணிங்கன்னா எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட்ஸில் பண்ணுறேன். டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பேரை ஃபைல் நேமை கொடுத்துட்டு கீழே வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தாலும் அப்படி காட்டுது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பேஜ் ஓவர். ஓகேவா? ஜஸ்ட் வேர்டை பிடிஎஃபாக மாற்றி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட் பேஜ் ஓவர். ப்ராஜெக்ட் இப்படி தான் பண்ணணுமான்லாம் எனக்கு தெரியாது, நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். சொல்கிறேன் எப்படி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்கான அந்த டேட்டா செட் இருக்குது இல்லையா, அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு இந்த ப்ராம்ப்ட் தரணும். அப்படியே நான் ஸ்டாப் பண்ணுற ஒரே நிமிஷம். சார் ஒரு 2 இமேஜ் அனுப்பிச்சார்ல, இத்தனை ப்ராஜெக்டில் அனுப்பணும், இத்தனை ப்ராஜெக்டில் எதனாச்சும் பண்ணணும் அப்படின்னு. அதை ChatGPT கிட்ட கொடுத்துட்டு அந்த 2 இமேஜுமே அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்ட் இருக்குது இல்லையா, ஐம் கோயிங் டு டூ ஃபோர்த் ப்ராஜெக்ட், அப்படி தான் கொடுக்கணும் இல்லை, இஷ்டப்படி கொடுக்கலாம். நான் அப்படி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் அப்படியே டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆகும். ஓகேவா? இந்த நடுவில் இதெல்லாம் விட்டுருங்க. லாஸ்ட்டில் அந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா, அது வேணுமா அப்படின்னு கேட்கும். ஒரு லைக் மீ டு ஜென்ரேட் டம்மி டேட்டா செட் கேட்கும். நீங்கள் எஸ் எனக்கு வேணும் அப்படி சொன்னீங்கன்னா டேட்டா செட்டோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துரும், அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி நான் பண்ண டவுன்லோட் ஆகிருக்காது, பிகாஸ் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதாவது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து ஷோ பண்ணதுனால அப்படி காட்டுது. நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருப்பேன். செஷன் எக்ஸ்பயர்னு வந்துச்சு. எனக்கு மட்டும் தான் அப்படி வரும், உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். நீங்கள் பண்ணிங்கன்னா டவுன்லோடில் இருக்கும். ஓகேவா?
அங்கே அது இருக்குது இல்லையா, ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டா. ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், அது இங்கே .csv ஃபைல் இருக்குது இல்லையா, அது எக்ஸல் ஃபைலாகவும் ChatGPT கொடுக்கும், CSV ஃபைலாகவும் கொடுக்கும். அது நல்லா நோட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். எதுக்கு ஓப்பன் பண்ணுறோன்னா, பிடிஎஃபாக மாற்றணும் இல்லையா, அதுக்கு. ஓகேவா? சேம் வேர்டில் எப்படி பண்ணமோ அதே தான். இங்கே இருக்கிற காலம்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். அங்கே ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைலில் போயிட்டு சேவ் as கொடுத்துட்டு திஸ் பிசி டவுன்லோட்ஸ் ஃபைல் நேம் போட்டு கீழே CSV இருக்கு இல்லையா, அதை வந்து பிடிஎஃபாக மாற்றணும். ஓகேவா? சேவ் கொடுத்துட்டு, ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு மொத்தம் எரர் வருது. நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த எரரும் வராது. ஓகேவா? ஆல்ரெடி இருக்குது, மறுபடியும் பண்ணுறியான்னு கேட்குது. நான் நோட் கொடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 பேஜ் ஓகேவா, இந்த பிடிஎஃப்பில் ஃபஸ்ட் 2 பேஜ். அப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூஷனாக நடுவில் ஒரு கேப் ஒன்று வரும். ஓகேவா? கொஞ்சம் மேலே போனீங்கன்னா கேப் வந்துச்சா, அதுக்கு நெக்ஸ்ட்லேருந்து 2 பேஜ். ஓகேவா? சாம்பிள் டேட்டா தான், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் 2 பேஜ், ஒரு கேப் பண்ணதுக்கப்புறம் 2 பேஜ். ஓகேவா? அந்த 2 பேஜை பிரிண்ட் எடுக்கணும். ஓகேவா? அதை எப்படி தனித்தனியாக பிரிக்கிறதுலாம் பின்னாடி சொல்லியிருப்பேன், வரும்போது சொல்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒன் ஒர்க் என்ன ஒர்க்கு, ஃப்ரண்ட் பேஜ் முடிஞ்சிச்சு. 2வது டேட்டா செட், அதுவும் முடிஞ்சிச்சு. பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பேஜும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட். ஓகேவா? சேம் அதே ChatGPT போயிட்டு கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கே வந்து கொடுங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக அது வரைக்கும் முடிஞ்சிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஐ வாண்ட் டு சப்மிட் ரிப்போர்ட், அது மாதிரி அந்த ப்ராம்ப்ட் அப்படியே அடிங்க. அதுவே உங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே எடுக்கிறேன். ஓகே, சப்போஸ் அந்த ரிப்போர்ட் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், வாட்டவர், அதை கொடுக்குறது தான் ரிப்போர்ட். ஓகேவா? பட் அதுக்கிட்டே நீங்கள் கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் பெருசாக ரிப்போர்ட் வேணும், இதெல்லாம் சேர்த்து எனக்கு ரிப்போர்ட் வேணும், நீங்கள் என்ன கேட்டாலும் தரும். ஓகேவா? நீங்கள் கேட்குறது போல் தான். நான் சிம்பிளாக ரிப்போர்ட்னு கேட்டேன், அதனால் எனக்கு 2 பேஜோடு நிறுத்திடுச்சு. ஓகேவா? சப்போஸ் இந்த ரிப்போர்ட்லேயே நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ சொல்லுவேன், ஒரு நிமிஷம். இதுதான் அது கொடுத்த ரிப்போர்ட்டு. சிம்பிளாக தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கிட்டே கேட்கலாம். சப்போஸ் எடிட் பண்ணணுன்னா இப்போ நான் ஒன்று பண்ணுவேன். கூகுளில் போய்ட்டு ஐ லவ் PDF அப்படின்னு ஒரு வெப்சைட். ஓகே, ஆக்சுவலி அது நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்குள்ள நிறைய இருக்கும். ஓகேவா? முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த நிறைய PDF இருக்குது. ஒரு நிமிஷம். அந்த எக்ஸல் வந்து நிறைய இருக்குது. சாரி, எக்ஸல் கொடுத்துச்சு இல்லையா, அது நிறைய. அது ஃபஸ்ட் 2 பேஜ், நடுவில் 2 பேஜ் இருக்குது சொன்னேன் இல்லையா, அதையும் நீங்கள் இதிலே கொடுத்து எடுத்துக்கலாம். ஸ்ப்ளிட் PDF இருக்கா, செகண்டா, அது கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது டச் பண்ணிங்கன்னா ஃபைல் கேட்கும். ஃபைல் கொடுத்தீங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பிடிஎஃப்லேருந்து ஒரு பேஜில் கூட எடுத்துக்கலாம். எடுத்து கமெண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு PDF வேர்டாக கூட மாற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம். மொத்தமே அதில் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவை, எதுக்கு சொல்ல வந்தேன்,
அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எடிட் பண்ணணும், எனக்கு வேறு மாதிரி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா இங்கே கீழே வந்து பிடிஎஃப் டு வேர்ட் இருக்கா, அது பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் அதுக்கிட்டே கூட கேட்டலாம், எனக்கு வேர்டாகவே கொடுன்னு கூட கேட்கலாம், தந்தாலும் தரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் ஆஸ் பர் நவ் பிடிஎஃபாக கொடுத்துருக்கு. ஸோ பிடிஎஃப் டு வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வேர்டில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேர்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் பிடிஎஃப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதே தான், இதில் நிறைய இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா செலக்ட் பண்ண கேட்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்ன முடிஞ்சிச்சு, இது போட்டு முடிஞ்சிச்சு, ஃப்ரண்ட் பேஜ் முடிஞ்சிச்சு, டேட்டா செட் முடிஞ்சிச்சு. இன்னும் என்ன இருக்குது, டேட்டா விஷுவலைசேஷன் மட்டும் பண்ணணும். ஓகேவா? பண்ணிவிட்டு அதையும் ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எல்லாம் தனித்தனி பிடிஎஃபாக இருக்கும். மறுபடியும் இதே ஆன்லைனில் ஐலோ பிடிஎஃபில் போய் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ஆக்கிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இந்த பவர் பிஐ வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுறேன். பவர் பிஐ வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே இருக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ யூடியூப் லிங்க் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க எப்படி பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஆஸ் பர் நவ் பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸில் blank ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது உள்ளே போனோம். கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் கெட் டேட்டான்னு இருக்கு இல்லையா, அங்கே போனோம். அங்கே போயிட்டு எக்ஸல் இருக்கும், அதுக்கு கீழே சிஎஸ்வி ஃபைல் இருக்கும். சப்போஸ் ChatGPT எக்ஸல் ஃபைல் ஒன்று கொடுத்துச்சுன்னா அந்த எக்ஸல் கூட போங்க, இல்லை சிஎஸ்வி ஃபைல்னால் சிஎஸ்விக்குள்ளே போங்க. அப்போ தான் அங்கே இருக்கும். எக்ஸல் போனால் சிஎஸ்வி இருக்காது, சிஎஸ்வியில் போனால் எக்ஸல் இருக்காது. ஓகே, நமக்கு கொடுத்தது சிஎஸ்வி ஃபைல். ஸோ சிஎஸ்வி ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா எனக்கு கொடுத்தது தான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, எல்லாருக்குமே வேறு வேறு கொடுக்கும். ஓகேவா? சிஎஸ்வியில் உள்ளே போனீங்கன்னா அங்கே ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லோடுன்னு கேட்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து லோட் கேட்கும். லோட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்படி வந்துடும். ஓகே, இப்படி வந்துடும். இங்கே ரைட் கார்னரில் டேட்டான்னு இருக்கா, அதுதான் முக்கியம். ஓகேவா? அங்கே எல்லாமே வந்துடும். என்ன இன்சர்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேலை அப்படின்னா, நிறைய சார்ட் இருக்கா, விஷுவலைசேஷன்னு ஒவ்வொரு சார்ட்டாக பண்ணி பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டாக்டு காலம் சார்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன்னா கீழே எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு, ஃபில்டர் அதை க்ளோஸ் பண்ணுங்கள். வேணுன்னா யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது. கீழே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், லெஜெண்டு, ஸ்மால் மல்டிபிள்ஸு, டூபிள்ஸு நிறைய இருக்கா. அங்கெல்லாம் என்ன போடுறதுன்னு எனக்கும் தெரியாது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு செட்டு இருக்கு இல்லையா, இங்கே டேட்டான்னு ஒரு செட்டு, அதை ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஓகேவா? லேப்டாப்பில் பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வரும். உங்கள் லேப்டாப் தகுந்த மாதிரி வாட் எவர் அது ஒரு ஆப்ஷன் இருக்கும் எல்லா லேப்டாப்லேயும். ஓகேவா? இல்லைனா கூட ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி கூட நீங்கள் போடலாம். ஓகேவா? வாட் எவர் அந்த ஃபைல், அந்த ஒரு செக்மெண்ட்டை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். ஓகேவா? எப்படின்னா எடுங்க. ஓகே, எடுத்துகிட்டு ChatGPT கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூஸாகவே
இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சாரி ஐ வெயிட் பண்ணு. அந்த ப்ராம்ப்ட் தரணும். அது வந்துருக்கு இல்லையா, அந்த ப்ராம்ப்ட் தரணும். தந்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ வந்து கரெக்டாக கொடுத்துரும். ஃபஸ்ட்டே அதை கொடுத்துருக்கும், ஓகேவா? ஆனால் அது தப்பாக இருக்கும். இப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டேபிள் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கும், ஆனால் அது ஆக்சுவலி கரெக்டாகவும் இருக்கலாம், பட் இப்போ கரெக்டாக வந்துடும், ஓகேவா? ஒரு 30 சார்ட் இருக்கும், ஓகேவா? விஷுவல் டைப், என்ன டைப்பான சார்ட்டு, எக்ஸாக்ஸில் என்ன பண்ணும், ஒய்ஆக்சிஸில் என்ன பண்ணும், லெஜண்டில் என்ன பண்ணும், டூத்பில்ஸில் என்ன பண்ணும், அதுவே கொடுத்துரும், ஓகேவா? சம்டைம்ஸ் நிறைய இருக்கும், செகண்டரி ஒய்ஆக்சிஸ் இருக்கும், நிறைய இருக்கும். அங்கே என்ன இருக்கும்னு தெரியாது. ஒரு சார்ட் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொன்று வரும், ஓகேவா? நீங்கள் மறுபடியும் ChatGPT கேளுங்க, இந்த மாதிரி இந்த சார்ட்குள்ளே போனேன், இந்த மாதிரி ஒரு பேரில் ஒன்று இருக்குது, அங்கே என்ன கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல, சொல்லுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதே சொல்லும் என்ன கொடுக்கணும், ஓகேவா? காமனாக இருக்கிறது எக்ஸ்ஆக்சிஸ் ஒய்ஆக்சிஸ் லெஜண்டு டூத்பில்ஸ், அதனால் அப்படி போட்டேன், ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் வரும், ஓகேவா? நான் ஜென்ரலாக போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே அப்ளை பண்ணி சார்ட் க்ரியேட் பண்ணணும், அவ்வளோவே தான். ஓகே, இங்கே எக்ஸ்ஆக்சிஸில் கேட்டகரி இருக்குது, ஒய்ஆக்சிஸில் ப்ராஃபிட்டு, லெஜண்டு, ரீஜனு, டூத்பில்ஸில் சப் கேட்டகரி, சேல்ஸ் ரெப், என்னமோ இருக்குது. ட்ராக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தான். ட்ராக் பண்ணி எக்ஸ்ஆக்சிஸில் ஒய்ஆக்சிஸில் லெஜண்டில் அந்த மாதிரி போடணும். ஓகே, நீங்கள் போட போட அங்கே லெஃப்டில் வந்து சார்ட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸ்ஆக்சிஸில் ஒய்ஆக்சிஸில் லெஜண்டில் டூல்பில்ஸில் எல்லாத்தையும் ChatGPT கொடுத்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே போட்டிங்கன்னா அங்கே லெஃப்ட்டில் வந்து சார்ட் ஜென்ரேட் ஆகிடும், ஓகேவா? சார்ட் க்ரியேட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் அங்கே நிறைய கிராஃபில் இருக்கு இல்லையா, நிறைய சார்ட் இருக்கு இல்லையா, அந்த எல்லா சார்ட்லேயும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள், ஓகேவா? க்ரியேட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி அந்த வீடியோ முடிஞ்சிச்சு, அது எப்படி கட்டாச்சுன்னு தெரில. சரி, ஓகே, நான் அது ஜஸ்ட் இந்த இமேஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லெஃப்ட்டில் அங்கே ஃபைல் இருக்கு இல்லையா, ஹோமுக்கு பக்கத்தில் ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்துடும், ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே பிடிஎஃபாக கிடச்சிச்சு. எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணணுன்னா ஆன்லைன் உங்களுக்கு என்ன ஆப் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணலாம். ஈஸியாக இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்பு ஆன்லைனில் ஐ லவ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்பு, சாரி சாஃப்ட்வேரு, வெப்சைட் ஏதோ ஒன்று, அதில் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை வேறு எதுனாலும் படிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது சாரி நான் பண்ண ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்படி தான் பண்ணணுமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது, நீங்களும் இது பண்ணணுன்னு நான் சொல்ல, எனக்கு நான் பண்ணதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோவே தான். ஓகே, தேங்க்யூ.